அப்புறம் வந்து சேஞ்ச் இன் ஓஏ, அதாவது சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நேற்றுக்குள்ள ஓஏக்கும் இன்னைக்குள்ள ஓஏக்கும், அதாவது நேற்று சில மெம்பர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, கான்ட்ராக்டாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இன்றைக்கும் சில மெம்பர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து இந்த சேஞ்ச் இன் ஓஏ. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. நேற்று வந்து ஒரு 50 பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ஒரு 100 பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 50. ஸோ இப்படி இந்த கவுண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா, அதாவது பாசிட்டிவில் போயிட்டுருக்கு, ரொம்ப ஹையாக இருக்குது. அதாவது போத் கால் அண்ட் புட். ஸோ ரெண்டு கான்ட்ராக்ட் எடுத்து போகும்போது ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா மக்கள் வந்து, ஸோ இப்போ கால் ஆப்ஷன் எடுத்த வரைக்கும் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். இது புட் ஆப்ஷனுக்கும் அப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க, புட் ஆப்ஷன் அதாவது விற்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏற்கனவே ஓஏ கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனாலுமே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ சேஞ்ச் இன் ஓஏ, அதாவது நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி எப்படி இருக்குது, ஸோ அதோட கவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துமே நம்ம இந்த மார்க்கெட்டோட லிக்விடிட்டி எப்படி இருக்குன்னு கணிச்சிக்கலாம். ஸோ இதே வந்து ஆப்போசிட் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ ஆப்போசிட் நடக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்குள்ள கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப டவுன், அதாவது குறைஞ்சிருச்சு அப்படின்னா மக்கள் வந்து எல்லாமே கான்ட்ராக்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு செட்டில்மெண்ட்லாம் முடிச்சுட்டு எல்லாமே ரிலீவ் ஆகிட்டு இருக்காங்க, வெளியே போயிட்டுருக்காங்க, அந்த கான்ட்ராக்ட் வந்து வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பர்டிகுலர் கான்ட்ராக்ட் வந்து ரொம்பவே வந்து ஆர்வம் காட்டாத மாதிரி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் சைன், அதாவது மக்கள் வந்து விற்கிறது ஃபுல்லாக ரெடியாக இருக்காங்க, இல்லைனா வாங்குறது ஃபுல்லாக ரெடியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு, அதாவது அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னும் தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆப்ஷன் செயின் என்எஸ்சியில் உள்ளே போயிட்டு ஸோ நிஃப்டி 50 அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள டேட்டா வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நான் எக்ஸல் டவுன்லோட் பண்ணி, ஸோ அதை ஒரு வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நான் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ அதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நான் கற்றுக்கிறத, அதாவது ஷேர் மார்க்கெட் அப்புறம் ஃபினான்ஸ் பற்றி கற்றுக்கிறத ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். அதில் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருப்பேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருப்பேன், அப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றின சம்மந்த வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.